நானும் எவ்வளவோ பேசியாச்சு காவல்துறை கிட்ட. ஆனா கூட்டிட்டு போன 7 வருஷத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டம் பைனாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பனஹள்ளி மற்றும் பாளையம் என்ற 2 கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமங்களில் பெரும்பான்மையாக உள்ள இந்து மக்களுக்கு சொந்தமான 9 ஏக்கர் மயான நிலம் உள்ளது. இந்த மயானத்தை இந்து மக்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தனர். ஆனால் எந்தவித தகுந்த ஆவணங்களும் இல்லாமல் அந்த மயான நிலத்தை வக்பு வாரியம் சொந்தம் என கூறி ஆக்கிரமித்துள்ளது. எந்த விசாரணையும் நடத்தாமல் தாசில்தார் மற்றும் காவல்துறையின் உதவியுடன் கிராம மக்கள் மயானத்தை பயன்படுத்த முடியாதபடி கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நூற்றாண்டுகளாக இந்த மயானத்தை பயன்படுத்தி வந்த இந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையிலேயே சிலர் இரவு நேரத்தில் அந்த கம்பி வேலிகளை அகற்ற முயன்றுள்ளனர். திமுக அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக இந்து மக்களின் வீடுகளுக்குள் புகுந்து விசாரணை என்ற பெயரில் சிலரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் 2 கிராமத்திலும் போராட்டம் வெடித்துள்ளது. திமுக அரசின் துணையுடன் வக்பு வாரியம் நடத்திய இந்த ஆக்கிரமிப்பு வெறியாட்டத்தால் மத மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய பதற்றமான சூழலை திட்டமிட்டு உருவாக்கும் இந்து விரோத திமுக அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியது.